விழித்துளியின் வணக்கங்கள். 18 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் உட்பட்ட பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாலிசி எல்ஐசியில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசி சொன்னோன்னா உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பாலிசி என்ன தான் இருக்குது அப்படிங்க இறுதி வரைக்கும் பார்த்தா தான் சமுதாயத்தில் உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மெடிக்கல் சார்ந்த பாதுகாப்பு அதோடு இல்லைங்க. பெண்கள் 18 வயது பெண்கள்லேருந்து 50 வயது பெண்கள் வரைக்கும் இந்த பாலிசியில் இணையலாம். அப்படிங்கிற போது பெண்கள் மேற்படிப்பு படிப்பதற்கோ திருமணம் சார்ந்த விடயத்திலேயோ வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இப்படியாக ஒட்டு மொத்தமாக பெண்களை மட்டுமே குறிவைத்து பெண்களுக்காகவே பெண்கள் நலனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாலிசி தாங்க பீமாலக்ஷ்மிங்கிற இந்த பாலிசியை பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இதற்கான டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 25 வருஷங்க. 18 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் நீங்கள் பெண்கள் இதில் இணைந்தீங்கன்னா உங்களுக்கு 25வது வருடம் இதற்கான ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு விடயம், உங்களுக்கு 3 விதமான எந்த பாலிசிலையுமே இல்லாத ஒரு பாதுகாப்பு, ஒரு 3 விதமான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எதை செலக்ட் பண்ணுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 7 வருஷம் பிரீமியம் கட்டணும், அதிகபட்சமாக 15 வருடம் கட்டணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு 18லேருந்து 50 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் இதில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு 35 வயது பெண்மணி இதில் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாலிசியோட டேம் வந்துட்டு 25 வருஷம். மினிமம் 7 வருஷம் நீங்கள் பிரீமியம் கட்டலாம், அதிகபட்சம் 15 வருஷம். நீங்கள் எதை வந்துட்டு செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் பிரீமியம் கட்டினா போதுங்க. ஸோ அதே போல் 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சொன்னோம் இல்லையா, அதுதாங்க இது கவனிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு 50% அட் எண்ட் ஆஃப் தி பிபிடி. அதாவது நீங்கள் சம்மர் சூடு கட்டுறீங்க இல்லையா, சம்மர் சூடு எவ்வளவு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, குறைஞ்சபட்சம் 2 லட்சம், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் சூடில் 50%, அப்போ 2 லட்சம்னா 1 லட்சம், 10 லேக்ஸ்னா 5 லேக்ஸு, இப்படியாக அந்த 50% அமௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்குது, உடனடி ரிட்டர்ன். அது எந்த மாதிரியான ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் அதே போல் ஆப்ஷன் பி இருக்குது. அது 7.5% எவரி 2 இயர்ஸ். நீங்கள் இந்த பாலிசிகள் இணைந்த உடனேயே 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் எவ்வளவு வந்துட்டு சம்மர் சூடுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருந்து 7.5% உங்களுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 25வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு முறை. அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் வந்து 15%. இது எவரி 4 இயர்ஸுக்கு ஒரு முறை. அப்போ உங்கள் சம்மர்ஸுக்கு தகுந்த மாதிரி 4 இயர்ஸுக்கு ஒரு முறை அப்படிங்கிற போது உங்களுக்கு 15%, 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த 25வது வருஷத்தில் உங்களுக்கு முழு தொகையும் எவ்வளவு உங்களுக்கான மெச்சூரிட்டியோ அந்த மெச்சூரிட்டி தொகை முழு தொகையும் உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷனில் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது போக மிச்ச அமௌண்ட்டு வித் போனஸோடு உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு இங்கே மற்ற பாலிசியில் இல்லை. இதில் உங்களுக்கு பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரீமியம் எப்படி கட்டலாம்? மாதம் மாதமும் பிரீமியம் கட்டலாம், காலாண்டுக்கு ஒரு முறையும் கட்டலாம், அரையாண்டுக்கு ஒரு முறையும் கட்டலாம், இயர்ஸ் ஒன்றாவும் கட்டலாம். நீங்கள் எப்படி கட்ட நினைக்கிறோ நீங்கள் அப்படி நீங்கள் கட்டிட வேண்டியதான். இப்போ எல்ஐசியில் வந்துட்டு ஒரு விடயம் இருக்குது. மாதம் எடுக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் நேரடியாக கட்டுற மாதிரி இருக்கும். 3 வருஷம், 6 வருஷம், 1 வருஷங்கிற போது நீங்கள் நேரடியாகவே பிரீமியம் கட்டிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 7 இயர்ஸ்னு இருக்கு இல்லையா, இப்போ 7 இயர்ஸ்லாம் வந்துட்டு போடும்போது அப்போ அமௌண்ட் கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு 12 இயர்ஸ்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 12 இயர்ஸில் இப்போ சம்மர் சூடு வந்துட்டு 2 லேக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். மினிமமே நான் உங்களுக்கு காட்டுறேனே. ஸோ மினிமம் நம்ம காட்டும்போது 50% அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இந்த 50%ல் நீங்கள் 12 வருஷம் நீங்கள் இந்த பாலிசி கட்டக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 77 ரூபா தாங்க நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது இந்த 50%ங்கிற போது நீங்கள் 12 வருஷம் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அந்த 12வது வருஷத்தில் தான் இந்த 50% சம்மர் சூடில் 1 லேக். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 10 லேக்னு வச்சுருந்தேன்னா 5 லேக்ஸு, 5 லேக்ஸ்னா 2,50,000. ஸோ இந்த 12வது வருஷத்தில், இதே 7 வருஷம்னா 7வது வருஷத்தில், 12 வருஷம்னா 12வது வருஷத்தில், 15 வருஷம் நீங்கள் பிரீமியம் கட்டிங்கன்னா 15வது வருஷத்தில் அந்த பாதி அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருங்க. இது போக அந்த 25வது வருஷத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் போய் மிச்சம் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கவரேஜும் இருக்குது, ஆக்சிடென்ட் கவரேஜும் இருக்குது. ஸோ இதில்
டெத்து கவரேஜ் அதுவும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நாமினி வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது ஓகே, நீங்கள் இல்லாதப்போ உங்கள் நாமினிக்கு இந்த தொகை கிடைக்குமானா இந்த மெச்சூரிட்டி தொகை உங்கள் நாமினிக்கு உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ அதுலேயும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், நீங்கள் நம்பி இந்த பாலிசியை நீங்கள் எடுக்கலாங்க. சரி, இதில் மெடிக்கல் சார்ந்த விடயமும் இதில் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஆப்ஷன் சொல்லியாச்சு. இதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள், 7.5% எவரி 2 இயர்ஸ். இந்த 2 lakhs சம்மர் சூடு. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த 12 years நீங்கள் கட்டக்கூடியதில் ஒரு ₹106 ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிசி எடுத்த அந்த வருடத்தில் இருந்தே 2 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு 7.5%, இந்த 2 lakhsக்கு 7.5%. அதே வந்து 10 lakhsனா அமௌண்ட்டு கூடும் இல்லையா. ஸோ அது எப்படி கூடும்னு நான் அதையும் கூட நான் உங்களுக்கு டெமோ போட்டு காட்டிடுறேனே. இப்போ 10 lakhsன்னு வச்சுக்கிறோமே, 10 lakhsங்கிற போது எவ்வளோ உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 7.5ல் 75,000 கிடைக்கிது ரைட்டுங்களா. ஸோ இப்படியாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த 7.5% செகண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைக்குது, இதெல்லாம் போக மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் இந்த 25வது வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு 2 yearsக்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்களோ அது போக மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு எல்லா கவரேஜுமே உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் பாருங்கள், 15%, அதாவது 4 yearsக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. இதே 10 lakhs வச்சு பார்ப்போமே. ஸோ 10 lakhs வச்சு பார்க்கும்போது 7.5ங்கிற போது அதோடைய டபுள், அப்போ 1,50,000 4 yearsக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு நல்லது, இது ஒரு கேரண்டியான ஒரு விடயங்க. ஸோ நம்பி நீங்கள் இந்த பாலிசியை எடுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு நம்ம சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் சம்மர்ஸோடு வந்துட்டு நீங்கள் எவ்வளவு பிரீமியம் கட்டிங்களோ அந்த பிரீமியத்தில் முடிந்த அந்த பிரீமியம் காலத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருது. சம்மர்ஸோட பாதி மிச்சம் அது வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ஃபைனலாக வாங்கிடுறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு வயதோதிய காலத்துலலாம் எனக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு திருமண காலங்களில் பயன்படணும் அப்படின்னா 18 வயசு மகளிர்லாம் இருக்காங்க இல்லையா, இப்படி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 yearsக்கு ஒரு முறையோ 4 yearsக்கு ஒரு முறையோ, அதாவது 7 செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த பணத்தை எடுக்க விரும்பலை, ஸோ இது வந்துட்டு பாலிசிலே அப்படியே நாங்கள் 25வது வருஷமே எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணின்னு வச்சிங்களேன், அப்போ அதையும் சேர்த்தே உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்துடும். சரிங்களா. இது மட்டும்தானா இதில் இருக்குது? இல்லவே இல்லை. உங்களுக்கு மெடிக்கல், ஏன்னா சில பேருக்கு வந்துட்டுனா யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பெண்களுக்கு. அதே போல் கேன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடையாளம் காணப்படாத ஒரு தொற்று நோயெலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தொற்றுகளுக்கும் வந்துட்டு இந்த பாலிசி எடுக்கக்கூடியவங்களுக்கு அடையாளம் காணப்படாத, அதாவது நான் மெடிக்கல் சீலிங் இருக்கு இல்லையா, அதுக்கு 12 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடையாளம் காணப்படாத சில விடயங்களுக்கு வந்துட்டு அந்த தொற்றுக்கு தகுந்தது போல் 3,60,000 வரைக்கும் வந்துட்டு இதற்கான ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படியாக, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த 3,60,000 12,000 சொல்லலாம், சம்மர்ஸ்டு 2 lakhs எடுத்துருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. இப்படியாக மெடிக்கல் சார்ந்த விடயங்களும் வந்துட்டு இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரைட்டுங்களா. நீங்கள் சம்மர்ஸ்டு கூட கூட அந்த பெனிஃபிட் இன்னமும் கூடும் ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு இந்த பாலிசியை உங்கள்கிட்ட நான் கடத்தியிருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா உண்மையிலே நான் வந்து பெருமைப்படுறேன். பெண்கள் கண்டிப்பாக இந்த பாலிசிக்குள்ள உங்களை இணைச்சிக்கங்க. உங்கள் எதிர்காலம் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு பாதுகாப்புங்கிறது அவ்வளவு முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த பாலிசியை பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாலிசியை எடுக்கணும்னு விரும்பிட்டீங்களா, ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் என்னையை தொடர்பு கொள்ளலாங்க. என்னோட LIC ஏஜென்ட் ID நம்பர் வந்து 119444 ரைட்டுங்களா. ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா 6379870159. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்லதொரு நண்பனாகவும் ஒரு சகோதரனாகவும் இந்த பதிவை நான் உங்களுக்கு கடத்தியதற்கும் நீங்கள் இந்த பாலிசியில் இணைவதற்கும் ஒரு பாலமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.